நான் கேட்கிறேன், அதனால தான் நான் கேட்கிறேன். அப்படின்னா திமுகவோட ஓனர் காங்கிரஸா? திமுகவோட ஓனர் யாரு? ஏன்னா அவங்க தான் எமர்ஜென்சி பீரியட்ல அண்ணன் ஸ்டாலினை சிறையில தள்ளினாங்க. இலங்கை தமிழர்கள் பிரச்சனை வரும்போது இவங்க எந்த விதத்திலும் அவங்களுக்கு உதவி செய்யல. ஆக யாரு ஓனரு யாரு ஓட்டர்னு கூட இப்ப தெரிய மாட்டேங்குது. இப்ப யாரு ஓட்டர்னு தான் கணக்கெடுப்பு நடக்குது, யாரு ஓனர்ன்றதுல இல்ல. அதனால தம்பி உதயநிதி அவர்கள் முதலில் அவர் பேச கற்றுக்கொள்ள வேண்டும். ஏன்னா அவருக்கு என்ன அனுபவம் இருக்கு? ஒரு அனுபவம் இல்லை. ஆனா நேத்து ஒரே மகிழ்ச்சி, ஏன்னா அண்ணன் துரைமுருகன் அவர்கள் தம்பி கதிர் ஆனந்துக்கு மாவட்ட செயலாளர் பதவி கொடுத்துட்டார் என்ற ஆசையில மகிழ்ச்சியில ராஜேந்திர சோழன் வரைக்கும் போயிட்டார். ஆக உன்னை கொடுத்து மாவட்ட செயலாளர் கொடுத்து கதிர் ஆனந்த் அந்த மாவட்டத்தை பிரிச்சு கதிர் ஆனந்துக்கு கொடுத்த உடனே அப்படியே அண்ணன் துரைமுருகன் தனக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கல அப்படின்றதையும் மறந்து ராஜேந்திர சோழன் அளவுக்கு போயிட்டாங்க. அப்ப நீங்க தாங்க அடிமை கூட்டம். இது என்ன அரசாங்கம் என்ன நடக்குது? இது என்ன மன்னராட்சி நடக்குதா? ராஜேந்திர சோழன் ராஜராஜ சோழன் மாதிரி அங்க நீங்க தான் சொன்னீங்க இது மடமான்னு கேட்டீங்க. ஆனா இன்னைக்கு ராஜேந்திர சோழன் லெவலுக்கு போயிட்டீங்க. அப்ப இது மன்னராட்சி நடக்குதா மக்களாட்சி நடக்குதா? மன்னராட்சி என்று அவர்கள் கட்சியை சார்ந்தவர்களே ஒப்புக்கொள்கிறார்கள் என்றால் தமிழகத்தில் எங்கே ஜனநாயகம் இருக்கிறது? உதயநிதிக்கு என்ன உரிமை இருக்கிறதுங்க? இன்னைக்கு எதன் மூலமா வந்தார் அவர் துணை முதலமைச்சரா? நான் ஏற்கனவே சொன்னேன், இன்னைக்கு சமூக நீதின்னு சொல்றீங்களே, சமூக நீதியில ஒருத்தர் துணை முதலமைச்சர் ஆக்கியிருக்க வேண்டியதானே? அன்னைக்கு திருமாவளவன் போனவெல்லாம் எங்க போறாங்க? செல்வ பெருந்தங்க எங்க போறாரு?